ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு அவல் வச்சு ஒரு குயிக்கான ஒரு டீ டைம் ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து 1/2 கப் கொண்டக்கடலையை ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன். அது கூடவே 1/2 கப் பொடியாக நறுக்கின வெங்காயம், 1/2 கப் அரிசி மாவு, 1/2 கப் கடலை மாவு, 1 கப் அளவுக்கு அவல், 1/4 கப் அளவுக்கு மல்லி இலையும் கருவேப்பிலையும் பொடியாக நறுக்குனது. அது கூடவே ஒரு 4-5 பூண்டு பல், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து நான் 1 கப் அவல் எடுத்திருக்கேன் இல்லையா, அதை வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். அடுத்தது ஒரு மிக்சி ஜாரில் இந்த 1/2 கப் ஊற வச்ச கொண்டக்கடலை, அப்புறம் இந்த பூண்டு சோம்பு இருக்குல்ல, இது எல்லாத்தையும் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கொரகொரப்பாக அரைக்கணும். ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் அரைச்ச பேஸ்ட் கூட 1/2 கப் அரிசி மாவு, 1/2 கப் பொடியாக நறுக்கின வெங்காயம், 1/2 கப் கடலை மாவு, அந்த மிளகாத்தூள், மிளகுத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த புதினா கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கலாம். கடைசியாக வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு அவல் ஊறி. அதை வந்து நான் ஒரு தடவை நல்லா அலசிட்டு தண்ணியெல்லாம் சுத்தமாக வடித்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து கையாலே நல்லா கெட்டியாக சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு தண்ணி எதுவும் தேவையில்லை, ஏன்னா நம்ம அவலை ஆல்ரெடி நினச்சி வச்சுருக்கோம், அதில் இருக்க தண்ணியே போதும். மாவு வந்து பிணைஞ்சாச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நீங்கள் வந்து தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான். நான் வந்து குட்டி குட்டி வடை ஷேப்பில் தட்டியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா வந்து பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இது வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு டீ டைம் ஸ்நாக். இதில் ஒரே ஒரு வேலை உங்களுக்கு என்னன்னாக்கா கொண்டக்கடலை ஊற வைக்கணும், அவ்வளோதான். அதை செஞ்சுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.